ஹலோ, நான் செல்போன் என்று. வணக்கம் அருண். நான் உன் புதிய நண்பன். என்னை அதிக நேரம் மட்டும் பயன்படுத்தாதே. உன் கண்களையும் உடலையும் பாதுகாப்பு செய். அருண் ஆச்சரியப்பட்டான். போனே, நீ எனக்கு எல்லாம் நினைவூட்டுவாயா என்று கேட்டான். ஆம், ஆனால் நீ விளையாடவும் புத்தகம் படிக்கவும் நண்பர்களுடன் பேசவும் மறக்கக்கூடாது என்று போன் புன்னகையுடன் சொன்னது. ஆரம்பத்தில் அருண் போனை மட்டும் பார்த்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் போன் மெதுவாக பேசினது. அருண், நான் சோர்ந்து விட்டேன். உன் கண்களும் சோர்ந்து போய்விட்டன. நாம நிம்னோக ஓய்வு எடுத்து விடலாமா? அருண் கண்ணாடியில் பார்த்தபோது கண்கள் சிவந்திருந்தன. அதனால் அவன் போனின் வார்த்தையை கேட்டான். அதிலிருந்து அருணும் செல்போனும் ஒரு புதிய விதி வைத்தனர். தினமும் 1 மணி நேரம் மட்டும் போன். மீதிய நேரம் விளையாட்டு, படிப்பு, குடும்பத்துடன் பேசுதல். போனும் அதில் மகிழ்ந்தது. அதன் பிறகு போன் சொன்னது, இப்போது தான் நம்முடைய நட்பு சரியாக இருக்கிறது. கதையின் நெறி: செல்போன் ஒரு நல்ல நண்பன். ஆனால் சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே